உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்போபலசாரவச்சிதம் மாஷகம் ஷோகம் நாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் கணபதி ஹே நம. ஓம் விக்னவிநாயகா நம. என்னடா யாரோ போன மாதிரி சத்தம் கேட்டு. ஆமாண்டா, ஏதாவது அணில் கிணில் ஓடி இருக்குண்டா. இந்த சைடில் தான் வந்த மாதிரி இருந்தது. ஓம் சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்து. என்ன புள்ள நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்க? சந்திரனை இன்னும் காணோம். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. அவர் வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வந்துருவானுங்களா? நகையை மீட்டுன்னு வரேன்னு போனானுங்க. பயில வழியும் காணும், நகையும் காணும். வருவானுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணு கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்க. என்ன பண்ண போற? ஆனந்துக்கு வேணா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா இத்தனை வருஷமா நீ கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாமே போயிருமே. அதுவும் காத்துல போயிரும். என்ன பண்ண போற? அவனுங்க நகையை மீட்டு வரலன்னா என்ன? நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மீட்டுருவோம். போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்கப்பா. உங்க அப்பா சொன்ன மாதிரி சொத்தை தான் எழுதி கொடுக்கணும். டேய், எப்படிரா வந்த? சொல்றா, எப்படிரா வந்த? இருந்தாலும் உனக்கு பெரிய தைரியம்டா. எங்க இடத்துக்கு வந்து நாங்க களவாடி வச்சிருக்க நகையை எடுத்துக்கிட்டு எங்களை தாண்டி போயிடலாம்னு நினைச்சிருக்க. போயிடுவா நீ? இங்க பாருங்கடா, அடி வாங்கி சாவாதீங்க. மரியாதையா வழிய விடுங்க, எனக்கு நேரம் இல்ல. ஏய், நீ எங்களை அடிச்சிருவியா? நீ அடிக்கிற வரைக்கும் எங்க கை பூ பறிக்குமா? ஏண்டா, நாங்க யாரு, எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கோம், எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம்னு சும்மா காது போட கேட்டவங்கள எங்களை பார்த்தா உச்சா போயிருவாங்கடா. நீ என்னடானா நாங்க நம்ம காட்டை சுத்தி பார்க்க வந்த மாதிரி வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலைண்ணா, மத்த நகைலாம் வேற இடத்துல வச்சிருக்கோம். இல்லனா அதையும் சேர்த்து இவன் எடுத்துட்டு போயிருப்பான். ஏய் வெள்ள போறாவனா? ஏய் இந்தாங்கம்மா, இந்த மாங்கல்யத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க. ஓம் பாலரூபிணி வித்மஹே பரமேஸ்வரி தீமஹி தன்னோ கன்யா பிரச்சோதயாத். ஓம் திரிபுர தேவி வித்மஹே கன்யா ரூபிணி தீமஹி தன்னோ கன்யா பிரச்சோதயாத். சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருமே. என்ன பண்ணலாம்? டேய் விடுங்கடா, விடுங்கடா, விடுங்க விடுங்க. இப்ப என்ன, நான் ஊருக்குள்ள வரக்கூடாது அவ்வளவுதானே? ஆமாண்டா. சரி, நான் வரலடா. கிளம்பு. நான் போயிடுறேன். அப்ப நகையை கொடுத்துட்டு போ. அதை எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துக்கிறேன். ஏய், உங்களுக்கு தேவை கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? நான் வரல, நீங்க நடத்துங்க. அந்த பயம் இருக்கு. தெரியும் பார்க்காம ஓடி போயிடு. அப்படியே போயிடு. ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஆனந்தா, பயந்துக்கிட்டு திரும்பி போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமா ஆனந்தா,
ஏய் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. அவன் விட்டுட்டு போற ஆள் இல்ல, ஏதாவது குறுக்கு வழி யோசிப்பான். சரி ஆனந்தா, ஜாக்கிரதை, பாத்து. நான் பாத்துக்கிறேன். கொடுங்கம்மா. நில்லுமா, பாத்தி பார்த்தாடா நீ. என்னம்மா நீ காவேரியோட சிநேகிதி, நீ இவ்வளவு லேட்டா வர? முன்னவே வந்த மாதிரி இருந்துச்சு. அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். சரி, மேடையில போய் நில்லுமா நீ. மணப்பெண் தோழி நீ தானே, நீ தான் கூட நிக்கணும். சீக்கிரம் போமா. சரி. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாசாதிகே சரண்யே திரேம்பிகே கௌரி தேவி நாராயணி நமோசுதே. ஓம் சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்தோ. அது யாரு? கெட்டி மேளம், கெட்டி மேளம். என் தங்கச்சி கழுத்துல யார் தாலி கட்டினது? ராமச்சந்திரன், உன் மச்சான். டேய் கையேடுறா. நான் ஒன்றும் சும்மா காவேரி கழுத்துல தாலியை கட்டல. காவேரியோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டு தான் நான் தாலியை கட்டினேன். அப்ப களவு போன கோயில் நகையெல்லாம் கிடைச்சிருச்சா? டேய் வாங்க. காவேரி, நாமப்ல இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.